பாதிப்படையாமல் தீவிரவாதி முகாம்களை மட்டுமே எப்படி போக்கஸ் செய்து அழிக்க முடியும் என்பதை உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாமல் மிகப்பெரிய உதாரணத்தை உலக நாடுகளுக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி. எல்லாவற்றோடு எனக்கு மன வேதனையாக ஒன்றை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது என்னன்னா, புதிய கல்விக் கொள்கை மத யானை. நான் இங்க பெற்றோர் சார்பா ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், மன வேதனையோட வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறது என்றால், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை தான் தமிழக குழந்தைகள் படிக்கணும். நாங்க ஒரு மொழியை படிக்க கூடாதுன்னா அவங்க படிக்க கூடாது. அவங்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நிலையை ஆணவத்தோடு அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த மத யானை தான் புதிய கல்விக் கொள்கை. மத யானை இல்ல, எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு ஆணவத்தோடு தமிழக அரசு நடந்து கொள்கிறது பாருங்கள், அதுதான் மத யானை. குழந்தைகளிடம் விட்டுவிடுங்கள், பெற்றோரிடம் விட்டுவிடுங்கள். இதுல பொய்யாமொழி பொய்யா சொல்றார், அன்பில் பொய்யாமொழி. இதுல காவியமயமாக கொண்டு சாஃப்ரனைசிங் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அந்த அதுல இந்த கொள்கை உடையவர்களும் குழுக்கள்ல இருந்தாங்க. நீங்க வேணா போய் பாருங்க இணையதளத்துல. கஸ்தூரி ரங்கன் அவர்களோடு 12 பேர், எல்லோருமே கல்வியை முதல் தரமாக்க வேண்டும் என்று குறிக்கோளோடு பணியாற்றியவர்கள். ஆனா இன்னைக்கு ஏழை குழந்தைகள் தங்கள் வீட்டு குழந்தைகள் மாதிரி படிச்சிடக்கூடாது. ஏன் குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம், ஆனா பிஞ்சு குழந்தைகள் வேற எதுவும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பெற்றோர் சார்பில் நான் கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து கல்வியில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் பாடத்துல 8 பேர் தான் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. தமிழை இவர்கள் இதை இப்படி வளர்க்குறாங்க. மதுரையில ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சாலையில பஸ் போக முடியல, கார் போக முடியல, ஓட்ட எங்க விழுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாலையில ஓட்ட விழுறவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? இனிமே முடியவே முடியாது. அதனால இன்று காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் வேணா இனிமே அடிக்கடி ஊட்டி போலாம், நிரந்தரமாவும் போய் குழு குழுன்னு இருக்கலாம். ஏன்னா மக்கள் நிராகரிக்க போகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செவிலியர்கள்ட்ட கேளுங்க, மருத்துவர்கள் கேளுங்க, அவங்க என்னமே போராடி கொண்டுதானே இருக்கிறாங்க. என்ன துப்பு கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடி சாட்சி நாங்க சொல்லி இருக்கோம். பொல்லாத ஆட்சிக்கு பொல்லாசிய சாட்சி என்று சொல்லி இருக்கின்றோம். ஆட்சியை பொறுத்தளவில் தவறு நடக்கின்ற பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் குற்றம் சாட்ட வேண்டும். தவறு நடப்பதற்கு முன்பு வருமுன் காப்போம் என்பது போல் தவறு நடக்காமல் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம், தவறு நடந்துவிட்ட பிறகு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது இன்னொரு புறம். இன்னார் இனியவர் என்று எங்கள் முதலமைச்சருக்கு பாகுபாடு இல்லை. தவறு யார் இழைத்திருந்தாலும், சொந்த கட்சிக்காரர் இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நோக்கம், எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த வகையில் மாநகராட்சியில் கூட 2 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளோடு சண்டையிடுவதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் பதவியிலிருந்தே நீக்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. நீதியின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி, அதற்கு சாட்சி. சாத்தான்குள்ள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி. பிரீஃபா சொல்லியாச்சு, உனக்கு ஹெட்லைன் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சாலையில் தான் இருக்கிறீங்க. அவங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்தாங்கல்ல, அங்க தள்ளாடிக்கினே இருந்தவங்களை பார்த்துட்டு வந்தவங்க அவங்க கவர்னரா. அதனால எது பார்த்தாலுமே அவங்களுக்கு தள்ளாட்டமா தெரியுது. அன்பு சகோதரிக்கு மீடியா மேனியா ஏதாவது இப்படி பேசி கொண்டு தான் இருப்பார். நீ நின்று கொண்டிருக்க சாலை எப்படி தரமாக இருக்கிறது என்று நீங்கள் அவரிடம் அடுத்த முறை கேள்வி கேட்கும் போது சொல்லுங்கள். அவர் வசைபாடாத ஆளுகள் யாராவது இருந்தால் அடையாளம் காட்டுங்கள்.